ஜனநாயகன் படம் விஜய் ஒரு நடிகர், ஒரு அரசியல் தலைவர், அதுவும் குறுகிய காலத்தில் மிக அதிக அளவில் ஃபாலோவர்ஸை, மிக அதிக அளவில் அரசியலில் புகழ பெற்றவர். குறுகிய காலத்தில் பொதுவாக எல்லாரும் சொல்கிறது ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள், அதை அரசியலாக்காதீங்க. ஒரு நடிகரை நடிகராக பாருங்கள், அவருக்குள்ளே அரசியல் கொண்டு வந்து சேர்க்காதீங்க. கலையை கலையாக பாருங்கள், கலைக்குள்ளே பாலிடிக்ஸை சேர்க்காதீங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுரா சாமி அப்படின்னு. ஒரே ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஆரம்பத்திலாம் கேள்வி இருந்தது. அந்த திரைப்படத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்குது, ஜனநாயகம் தான் சொல்றேன், அந்த படத்துக்குள்ள அப்படி என்ன பயங்கர வன்மமான காட்சி இருக்குது, அந்த படத்துக்கு என்ன அந்த சமூகத்திற்கு எதிரான வசனங்கள் இருக்குது, அப்படி என்ன இந்த படத்தை போட்டு புடியா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டும் சென்சாரும், சென்சாரும் கோர்ட்டும், கோர்ட்டும் சென்சாரும் மாறி மாறி அது என்ன சாமி அப்படின்னு. இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. சரி, ஓகே, படம் ரிலீஸ் பண்ண டேட்ஸ் ஒத்து கொடுத்துருவாங்க, யூஏ இருக்கட்டும், பண்ணிக்கங்கப்பா அப்படின்னு. மறுபடியும் சென்சார் பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. 21, 22 அப்படி இல்லைன்னா 26 ஒரு லீவு வருது, இல்லை பிப்ரவரி முதல் வாரம் கூட ரிலீஸ் ஆகிடும்பா அப்படிலாம். இந்த இல்லை, ஜனவரிக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும் அப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. அது முழுமையாக நம்புறதுக்கான காரணம் இன்னைக்கு வந்த இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணை, ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை, அதை உடனே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தீங்க, நீங்கள் உயர்நீதிமன்றத்தையே நாடுங்க, போய் உயர்நீதிமன்றத்திலே போய் 2 நீதிபதிகளுடைய பெஞ்சில் நீங்கள் போயிட்டு முறையிட்டுங்க. நாங்கள் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் 21ஆம் தேதி இந்த கேஸை தள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் நிறுவனம், கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனம், ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடக்ஷன் நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் என்ன சாமி, முதல்ல அப்படியே ஆரம்பித்த போது ஒரு படத்தை சென்சார் பார்க்குறாங்க. வழக்கமாக நடக்கிறது ஒரு திரைப்படத்தை சென்சார் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அதில் ஆட்சேபிக்கக்கூடிய காட்சிகளோ வசனங்களோ இருந்தால் அதுக்கு கட்டோ மியூட்டோ கொடுக்க சொல்லுவாங்க. அது சர்டிஃபிகேட் AUUUA ஓகே. அதில் நீங்கள் இல்லைங்க இதெல்லாம் கட்டு கொடுக்க முடியாது, இல்லை மியூட் கொடுக்க முடியாது அப்படின்னா ரிவர்சிங் கமிட்டிக்கு போங்க அப்படின்னு ரிவர்சிங் கமிட்டியில் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஓகே அப்படின்போது அவங்களும் சிலது ஏற்றுப்பாங்க, சிலது ஏற்றுக்க மாட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகும். இதுதான் சென்சாருடைய இது. ஒரு படத்தை சென்சார் பார்த்துட்டாங்க, யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க ஜனநாயகன் படத்துக்கு. கொடுத்துட்ட பிறகு ஓகே அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்தில் ரிவர்சிங் கமிட்டிக்கு போங்க நீங்கன்றாங்க. இந்த படம் பார்த்த ஒருத்தர் புகார் பண்ணியிருக்காரு, மத நல்லிணக்கத்திற்கு எதிராக சில காட்சிகள் இருப்பதாகவும் குறிப்பாக இன்னும் 2-3 ஏதோ நான் படம் யாரும் பார்த்த மாதிரி தெரியல, இது மாதிரியான இந்த படத்திற்கு சமூகத்திற்கு எதிரான சில கருத்துக்கள் இருப்பதாக ரிவைசிங் கமிட்டிக்கு போக